tamilcinemanew.in. மதுரையில் தவறான உறவால் பெற்ற குழந்தையை தாய் விஷம் வைத்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் வேலூர் அருகே உள்ள சருங்கவேலப்பட்டியைச் சேர்ந்தவர் ராகவானந்தம். இவரது மனைவி ரஞ்சிதா. இந்த தம்பதிகளுக்கு 2 ஆண் குழந்தைகள், 1 பெண் குழந்தைகள் உள்ளது. ராகவானந்தம் குடும்ப பிரச்சனைக்காக சவுதி அரேபியாவுக்கு சென்று வேலை பார்த்து வந்தார். அப்போது சில மாதங்களுக்கு முன்னர் இவர்களது 3 குழந்தைகளும் எலிக்காக வைக்கப்பட்டிருந்த விஷக்கேக்கை சாப்பிட்டதாகவும் இதனால் யுவராஜ், பார்கவியும் உயிரிழந்து விட்டனர். மேலும் கிரிபாலன் மட்டும் உயிர் பிழைத்து விட்டதாக தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவிலிருந்து விரைந்து வந்த ராகவானந்தம் தன்னுடைய மனைவி நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வந்தார். இந்த நிலையில் மனைவி ரஞ்சிதா இரவு நேரத்தில் யாரோ ஒருவரிடம் அடிக்கடி பேசி வந்துள்ளார். இதை பற்றி ராகவானந்தம் கேட்டபோது, ஆம், என்னுடைய கள்ளக்காதலுடன் சேர்ந்துதான் 2 குழந்தைகளும் விஷம் வைத்து கொலை செய்தேன் என்று கூறியுள்ளார். மேலும் குழந்தைகளை கொன்ற மாதிரி உன்னையும் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ந்து போன ராகவானந்தம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தார். 2 குழந்தைகளும் விஷ வைத்து கொலை செய்த ரஞ்சிதா அவரது கள்ளக்காதலன் கல்யாணராமுடன் அருகில் உள்ள கிராமத்தில் வசித்து வருகின்றார். அவர்களை அழைத்து போலீசார் விசாரணை நடத்த இருப்பதாக தகவல் தெரிவித்தனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.